அண்மை செய்தி. முதலமைச்சர் ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளுக்கு மேற்கொண்டுள்ள வெளிநாட்டு பயணம் முதலீடுகளை ஈர்க்கவா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தமிழகத்துக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு இந்த தினம் பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் அது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இது தொடர்பாக எடுத்திருக்கிறார். முதலமைச்சர் இன்று ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளுக்கு மேற்கொண்டுள்ள வெளிநாட்டு பயணம் முதலீடுகளை ஈர்க்கவா அல்லது மீண்டும் குடும்ப முதலீடுகள் செய்யவா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்கிறேன் என்று பதவியேற்ற 40 மாதங்களில் 4 முறை வெளிநாடுகளுக்கு குடும்பத்துடன் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட திரு ஸ்டாலின், இந்தியாவில் மற்ற மாநில முதலமைச்சர்கள் ஈர்த்த முதலீட்டை விட மிக மிக குறைவான முதலீட்டை கொண்டு வந்துள்ளதாக செய்திகள் தெரிவிப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்நிலையில ஆட்சி முடிவடைய இன்னும் 8 மாத காலமே உள்ள நிலையில் இன்று 5வது முறையாக ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது உண்மையிலேயே திரு ஸ்டாலின் தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்க்க செல்கிறாரா அல்லது முதலீடு செய்வதற்கு செல்கிறாரா என்று தமிழக மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளதாக தன்னுடைய அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழக அரசின் இன்றைய பத்திரிகை செய்தியின்படி 2021 முதல் இன்று வரை சுமார் 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இதில் பெரும்பான்மை அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட தொழில் முதலீடுகளின் தொடர்ச்சியை என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். இங்கிலாந்து, அமெரிக்கா மற்றும் துபாய் நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட போதே கையொப்பமிட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் எண்ணிக்கை 41 என்று சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி வெளிநாடுகளுக்கு சென்ற போதே கிட்டத்தட்ட 41க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த முறையாவது கடந்த முறை வெளிநாட்டுகளுக்கு சென்ற போது சைக்கிள் ஓட்டி நேரத்தை வீணடித்தது போல செய்யாமல் முறையாக தமிழகத்துக்கு தேவையான முதலீடுகளை ஈர்த்து வர வேண்டும் என்று வலியுறுத்துவதாக அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.